ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யார் வெற்றி பெறுவார்கள்? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். சாமும் ராபின்சனும் அடுத்தடுத்த வீட்டு குழந்தை நண்பர்கள் ஆவார்கள். ஒரு நாள் ராபின் சாமுடைய வீட்டு தோட்டத்தில் சாமோடு விளையாடி கொண்டிருந்தான். பலவிதமான விளையாட்டுக்களை மாறி மாறி விளையாடி சந்தோஷமாக இருந்தார்கள். திடீரென்று இருவருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டது. ராபின்சன் சாமை கீழே தள்ளினான். அதுவுமன்றி சாமை ராபின் நன்றாக அடித்து விட்டான். இதை ஜன்னல் வழியாக பார்த்த சாமின் தாயார் ஓடி வந்து ராபினை நைய உடைத்து விட்டார்கள். அடி தாங்காமல் ராபின் கூச்சல் போட்டான். ராபினின் கூச்சலை கேட்டு அவனுடைய அம்மா அங்கே ஓடி வந்தார்கள். தன் மகனை அடித்துக் கொண்டிருந்த சாமின் தாயை தாக்கி கீழே தள்ளிவிட்டார்கள். உடனே சாமின் தாயும் பதிலுக்கு தாக்கினார்கள். அந்த இடமே ஒரே போர்க்களம் போல் ஆகிவிட்டது. பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து அவர்களை விலக்கிவிட்டார்கள். மாலையில் அந்த இரு பெண்மணிகளும் தங்கள் கணவன்மார் வருவதற்காக வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். இருவருமே கோபத்துடனும் பதற்றத்துடனும் காணப்பட்டார்கள். மூர்க்கத்தனம் தலைக்கு மேல் ஏறியிருந்தது. சற்று தூரத்தில் ஒரு காட்சியை கண்ட இரு பெண்களுக்குமே தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் காலையில் சண்டை போட்ட சாமும் ராபின்சனும் சண்டையின் சுவடு கூட எதுவும் தெரியாமல் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒன்றாக கொஞ்சி பேசிக்கொண்டும் சத்தமிட்டு சிரித்தவாறும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த பிள்ளைகளுக்காகவா நாம் தாய்மார்களாகிய சண்டை போட்டு கொண்டோம்? சண்டை போட்ட இந்த பிள்ளைகள் சண்டையை மறந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டு வெட்கப்பட்டு ஒருவரை ஒருவர் தயக்கத்துடன் திரும்பினர். பகையை மறந்து புன்னகைத்துக் கொண்டனர். நம்முடைய வாழ்க்கையிலும் பலருடன் பகையை ஏற்படுத்தி ஆண்டு கணக்கில் பேசாமல் இருக்கின்றோம் அல்லவா? இந்த நிலை நம்மிடம் காணப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் நிச்சயமாக காண்பது இல்லை. ஆகவே பிறருடன் உண்டான பகையெல்லாம் மறந்து பிள்ளைகளைப் போல மாறுவோமாக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமென்.